இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறச்சு டயபெட்டிஸ் ஒரு வயசானவங்களுக்கு தான் வரும். இது யாருக்கு பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி ஒரு வியாதியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் எந்த வயசில் வேணால் வரலாம். தான் சொல்கிறேனே, 13-14 வயசுலேருந்து எந்த வயசில் வேணால் வரலாம். வீட்டில் சமைச்சா எண்ணெயை ஃப்ரெஷ் எண்ணெய் ஊற்றுவோம். அதை நிறையா யூஸ் பண்ண மாட்டோம். தேவையான அளவு தான் யூஸ் பண்ணுவோம். அதையுமே குறைக்கணும்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு 3 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு. அது தோசையாக இருக்கட்டும், பெசரட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ 3 டீஸ்பூன் குக்கிங் ப்ளஸ் நீங்கள் தோசையில் போடுறது, மிளகாப்பொடியில் போடுறது எல்லாமே. இந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு பெனிஃபிட். நீங்கள் வெளியில் போய் ஒரு மினி மீல்ஸ் இல்லை ஒரு பெரிய மீல்ஸ் கூட அன்லிமிட்டெட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி கூட சாப்பிட்டா டெஃபினட்டாக கத்திரிக்காய் இருக்கும், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டுலேயுமே எண்ணெய் ஜாஸ்தியாக. இதே வீட்டில் ஒரு கீரை கடைஞ்சி செய்கிறோன்னா அதில் அந்த அளவு எண்ணெய் தேவையில்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய் இந்த மாதிரி சொன்னால் எண்ணெய் தேவையில்லை. ஸோ சர்க்கரை நிறையா சாப்பிட்றதுனால டைரெக்டாக டயபெட்டிஸ் வராது. பட் சர்க்கரை நிறையா சாப்பிட்டா வெயிட் ஏறினதுனால டயபெட்டிஸ் வரும். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நியூட்ரிஷனிஸ்ட் தாரணி கிருஷ்ணா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே மேம், இப்போ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிக்ஸ் தான், சர்க்கரை நோய். ஸோ இதுக்கான முக்கிய காரணம் எதா பார்க்குறீங்க மேம்? முக்கிய காரணம் பெரியவங்கள. இப்போ டயபெட்டிஸே 2-3 விதம் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக குழந்தைங்கள் டயபெட்டிஸ், பெரியவங்க டயபெட்டிஸ். பெரியவங்க டயபெட்டிஸில் பல விதம் இருக்குது. ஸோ குழந்தைங்களில் டைப் 1 சொல்கிறோம். அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கலை. ஸோ அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுது. ஸோ இது வேறு விதமான டயபெட்டிஸ். அதை பற்றி நம்ம பேசல. நம்ம டைப் 2 இல்லை பெரியவங்களுக்கு பெரும்பாலும் வரக்கூடிய டயபெட்டிஸ். இப்போ அதில் மாத்திரை கொடுக்கணுமா, இன்சுலின் கொடுக்கணுமா, இல்லை இன்சுலின் ப்ளஸ் மாத்திரை கொடுக்கணுமா, அதில் பல விதம் இருக்குது. அதை விட்டுடுங்க. பட் டயட்டை பற்றி நம்ம பேசலாம். மெயினாக பார்த்திங்கன்னா, யாராவது இருக்க வேண்டிய வெயிட் 60 கிலோ தான். இவங்க 80 இல்லை 90 இல்லை 100 கிலோ போனாங்கன்னா இவங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு டக்குன்னு வந்துடுது. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தைங்கள இருக்க வேண்டிய வெயிட் 24-26 கிலோ. இவங்க 80 கிலோ இருக்காங்க. பெரியவங்க இருக்க வேண்டிய வெயிட்டை விட ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு 12-13 வயசுலேயே பெரியவங்களுக்கு வர டயபெட்டிஸ் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெயிட்னால. ஸோ யாரெல்லாம் எக்ஸஸ் வெயிட் இருக்கீங்களோ நீங்கள் கொஞ்சம் அந்த வெயிட்டை குறைச்சாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ உங்களுக்கு இன்னும் டயபெட்டிஸ் வரல, நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் இல்லைன்னு இல்லை, டயபெட்டிஸ் வந்துடுச்சும் இல்லை, ஒரு நடு ரேஞ்ச் இருக்குது ப்ரீ டயபெட்டிஸ். அது நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றி எக்ஸசைஸ் பண்ணி டயட்டை ஒழுங்காக பண்ணி ஒழுங்காக டைமில் தூங்கி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க டயபெட்டிஸ் வராத தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. ஸோ இவங்க இருக்கிற வெயிட்டில் ஒரு 2-3 கிலோ குறைஞ்சாலே அவங்களுக்கு அந்த சுகர் இறங்கிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் வரத்துக்கு முன்னாடி தவிர்க்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. யார் யார் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அது கட்டாயம் பண்ணுங்கள். இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறச்சு டயபெட்டிஸ் ஒரு வயசானவங்களுக்கு தான் வரும். இது யாருக்கு பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். அந்த மாதிரி ஒரு வியாதியாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் எந்த வயசில் வேணால் வரலாம். தான் சொல்கிறேனே, 13-14 வயசுலேருந்து எந்த வயசில் வேணால் வரலாம். ஸோ அது வயசுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ வெயிட்டுக்குன்னு சம்மந்தம் எடுத்திங்கன்னா எல்லாருமே வெயிட்டு ஜாஸ்தி இருக்கும். அதனால அதுலேயும்
வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வரும், அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே வருது. லோவர் இன்கமோ, மிடில் இன்கமோ, ஹையர் இன்கமோ எல்லாருக்குமே வருது. ஆமாம். ஸோ இது வர காரணம் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். ஓகே. ஒன்று உணவு, ரெண்டாவது எக்ஸசைஸ், மூணாவது தூக்கம் மாறிடுச்சு. இது மூணுமே ப்ராப்ளம். நம்ம தூக்கம் வந்து 10 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே 7 மணி நேரம் அடல்ட்ஸ் எல்லாம் தூங்கணும். ஒரு 20 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் தூங்கணும். 7 to 8 hours வேணும்னா உங்களுக்கு 8 hours, பட் 7 hours போகும். பிட்வீன் 10 PM and 6 AM. ஓகே. இந்த டைமில் தூங்கினா தான் உங்கள் பாடி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ எல்லாருமே தூங்குகிற டைம் கேட்டிங்கன்னா 1, 2, 3, அப்போது அது ப்ராப்ளம் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உணவு பெரும்பாலும் வீட்டில் சமைச்ச உணவு, வீட்டில் சாப்பிட்ட உணவு இல்லை. ஏன்னா வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுறாங்க, அப்படி கிடையாது. வீட்டில் சமைச்ச உணவு. ஏன் வீட்டில் சமைச்ச உணவு? ஒரு இட்லி நீங்கள் மாவு அரைச்சி பண்ணினீங்கன்னா ஒரு இட்லி 30 கேலரி. வெளியிலேருந்து நீங்கள் இட்லி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதே இட்லி கிட்டத்தட்ட 90லேருந்து 100 கேலரி. ஓகே. ஸோ இதுக்கு ஏன் காரணம்? அவங்க செய்யும் முறை, அது சைஸு, அது எப்படி உப்புது, எல்லாமே டிஃப்ரெண்ட். இப்போ வீட்டில் என்ன நிறைய சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், வெளியில் கொஞ்சம் தான் அனுப்புவாங்க. ஸோ நம்மளுக்கு அது வந்து பெனிஃபிட் இல்லை. நிறைய புரத சத்தோடு அந்த இட்லி சாப்பிட்டா சுகர் இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. வீட்டில் சமைச்சா எண்ணெயை ஃப்ரெஷ் எண்ணெய் ஊற்றுவோம், அதை வந்து நிறையா வந்து யூஸ் பண்ண மாட்டோம், தேவையான அளவு தான் யூஸ் பண்ணுவோம். அதையுமே குறைக்கணும்னு சொல்கிறோம். ஒருத்தருக்கு 3 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு, அது தோசையாக இருக்கட்டும், பெசரட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ 3 டீஸ்பூன் குக்கிங் ப்ளஸ் நீங்கள் தோசையில் போடுறது, மிளகாப்பொடியில் போடுறது எல்லாமே இந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் 3க்கு பதில் 9லேருந்து 12 டீஸ்பூன் ஒருத்தர் சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு. சில பேருக்கு எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது, ஏன்னா வெளியிலேருந்து சாப்பிட்றாங்க. இங்கே வெளியிலேருந்து சாப்பிட்டாலே உணவில் கொழுப்பு சத்து ஜாஸ்தி. ஓகே. ஏன்னா இட்லி வெறும்னே சாப்பிடுவீங்களா? வெளியிலேருந்து ஒரு வடை காம்போ, அவனே காம்போ கொடுக்குறான். இல்லை ஒரு தோசை ப்ளஸ் வடை ப்ளஸ் இட்லி ஆர்டர் பண்ணுவீங்க. தோசை வந்து அங்கே எண்ணெய் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லை, கிண்ணத்தில் ஊற்றுறாங்க. ஏன்னா அவங்க வேலை போடுறாங்க, அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. பட் உங்களுக்கு உங்கள் ஹெல்த்தை பற்றி கவலை இருந்தால் நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடணும். புரியுதுங்களா? ஸோ அது முக்கியம். ரெண்டாவது காய். நீங்கள் வெளியில் போய் ஒரு மினி மீல்ஸ் இல்லை ஒரு பெரிய மீல்ஸ் கூட அன்லிமிட்டெட் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லி கூட சாப்பிட்டா டெஃபினட்டாக கத்திரிக்காய் இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டுலேயுமே எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். இதே வீட்டில் ஒரு கீரை கடைஞ்சி செய்கிறோன்னா அதில் அந்த அளவு எண்ணெய் தேவையில்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, கொத்தவரங்காய் இந்த மாதிரி சொன்னால் எண்ணெய் தேவையில்லை. ஸோ எப்போ பாரு வதக்கி சாப்பிட்றது தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. பூசணிக்காய், சோரைக்காய், பொடலங்காய் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ இந்த வெரைட்டி வரைச்சே வீட்டில் எண்ணெயும் குறையும். வெளியில் போனால் அவங்க டேஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. அதோட கூட பொரிச்சப்பலாம், அதோட கூட பாயசம், இதெல்லாம் டெய்லி வீட்டில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றச்சே உங்களுக்கு வெளியிலேருந்து உணவு வரைச்சே எக்கச்சக்கமாக கேலரி ஏறுது. கேலரியில் எது ஏறுது? மாவு சத்தும் கொழுப்பு சத்தும். புரத சத்து ஏறலை. ஏன்னா சாம்பாரும் குறைவாக இருக்கும், புரத சத்து இருக்கிற உணவெல்லாம் குறைவாக இருக்கும். பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? வீட்டில் நம்ம ஒத்தருக்கு 1/4 அழாக்கு இல்லை 1/2 அழாக்கு பருப்பு வைப்போம் நம்மளோட பழக்க பிரகாரம். ஸோ அதை நம்ம சாப்பிட்ருவோம் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள் வரதுனால வெயிட்டு போடுது. வெயிட்டு போட்டால் அதனால் டயபெட்டிஸ் வருது. இப்போ சில ஃபேமிலிஸில் எடுத்திங்கன்னா வம்சவாழிய டயபெட்டிஸ், இது ஜெனட்டிக். இது சிறிய அளவு தான் ஹெல்ப் பண்ண முடியும். பட் அவங்க லைஃப் ஸ்டைல் கரெக்டாக வச்சா டயபெட்டிஸை போஸ்ட்போன் பண்ண முடியும். அண்ட் போஸ்ட்போன் பண்ணால் அதில் வர காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்க முடியும். அதுதான் முக்கியமான கருத்து.
ஓகே மேம். நார்மலாகவே இந்த டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்துட்டு அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பண்ணுறது ஒன்று வந்துட்டு சுகர் லெவலை அப்படியே கம்மி பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை என்னென்னா சுகர் இன்டேக்னால தான் டயபெட்டிக்ஸ் வருது அப்படின்றது. ஸோ சுகர் மட்டும்தான் ரீசன் அப்படின்றது கிடையாதுன்னு நம்ம இப்போ பேசணும் மேம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறது கம்மி பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்துட்டு அவாய்ட் பண்ணால் நல்லது? டெஃபினட்டாக சுகர் எடுத்துட்டா நல்லது தான். ஏன்னா நம்ம தெரியாதே நம்ம உணவில் நிறைய சுகர் வருது. இங்கே சிப்ஸுங்கிறது ஒரு சால்ட்டி ஐட்டமா சுகர் ஐட்டமா? சால்ட். அப்போ அதில் சுகர் போட்டு விற்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ டொமேட்டோ சாஸ் சால்ட்டி ஐட்டமா சுகர் ஐட்டமா? சுகர் இருக்கும் அதில். ஸோ நிறைய சுகர் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து நம்ம பேக்கெட்டில் எடுக்கிற உணவு எடுத்திங்கன்னா நிறைய சுகர் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சர்க்கரையை விட்டுடுறது நல்லது. ஒரு டீ காஃபி குடிக்கணுன்னா கூட அந்த டீ காஃபியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் போட்டாங்கன்னா பாலே ஸ்வீட்டு தான். ஸோ அவங்களுக்கு தெரியாது, 2 நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். அப்புறம் அந்த சர்க்கரை போட்டால் குடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஆகிடும், புரியுதுங்களா? ஸோ சர்க்கரை நிறையா சாப்பிட்றதுனால டைரெக்டாக டயபெட்டிஸ் வராது. பட் சர்க்கரை நிறையா சாப்பிட்டா வெயிட் ஏறினதுனால டயபெட்டிஸ் வரலாம். அப்படி தான் டயபெட்டிஸ் வரும். இப்போ வெள்ளை அரிசி சொன்னீங்க. வெள்ளை அரிசியை விட கைக்குத்தல் அரிசி இல்லை நம்ம தெனை, கம்பு, குதிரைவாளி இல்லை கருப்பரிசி, சேப்பரிசி, இது பெட்டர். இது அரிசி இட்லி தோசை மாவுக்கும் பெட்டர் அண்ட் ரைஸாக சாப்பிட்றதுக்கும் இது பெட்டர். ஓகே மேம். இந்த சுகர் பற்றி நம்ம பேசும்போது வந்துட்டு சரி சுகர் வேண்டாம், அதுக்கு பதிலாக வெல்லம், கருப்பட்டி, பனங்கற்கண்டு இந்த மாதிரி கூட எடுத்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுவும் ஒரு இனிப்பு தானே மேம்? அதுவும் சுகர் ஏற்றும். ஸோ எதுவுமே இப்போ வெல்லம் எதுலேருந்து பண்ணுறாங்க? அதே தானே, அதே கரும்பு தானே. அதனால எதுவுமே வேண்டாம். கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவுமே வேண்டாம். ஏன்னா அதில் ஜோக் என்னென்னா, 1 டம்ளர் காஃபிக்கு சுகர் அப்படின்னா 1 டீஸ்பூன் இல்லை 1.5 டீஸ்பூன் போட்டுப்பாங்க. நாட்டு சர்க்கரைன்னா 3 டீஸ்பூன் போட்டுப்பாங்க. ஏன்னா அந்த அளவு ஸ்வீட் இல்லைம்பாங்க. ரெண்டுமே வேண்டாம். ஓகே மேம். இப்போ வந்துட்டு இந்த சுகர் அப்படின்னு நம்ம பேசும்போது சுகர் ஃப்ரீ ஃபுட்ஸாக இருக்கட்டும், சுகர் ஃப்ரீ கேப்சியூல்ஸ் கூட நிறைய இடத்துல வந்துட்டு இப்போ விற்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு சேஃபானதா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு? இப்போ என்னென்னா, யாருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ அவங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவங்களுக்கு சர்க்கரை இல்லாத ஸ்வீட்டாக எது சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு நிறைய கிரேவிங் இருக்க தான் இருக்கும். இதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இதை வெளியிலேருந்து சாப்பிட்டா அதில் பல பிரச்சனை இருக்குது. இப்போ ஒரு சுகர் ஃப்ரீ ஓட்ஸ் பிஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபுல் ஓட்ஸில் பிஸ்கெட் பண்ண முடியாது. அந்த பிஸ்கெட்டில் மைதா கட்டாயம் இருக்கும். ராகி பிஸ்கெட் கட்டாயம் மைதா இருக்கும். ஸோ சுகர் மாத்திரம் இல்லை, மைதாவும் வேண்டாம், புரியுதுங்களா? அதை தவிர அதில் இருக்கிற கொழுப்பு சத்து. ஏன்னா இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்னு எடுத்தாலே 100 கிராமில் 30 கிராம் கொழுப்பு சத்து வருது. ஸோ அது என்ன கொழுப்பு சத்து? அந்த காலத்தில் பேக்கரி ஐட்டம்ஸில் வெண்ணெய் போட்டு செஞ்சாங்க. இந்த காலத்தில் வெண்ணெய் விற்கிற விலைக்கு போட முடியாது. பிஸ்கெட் சீப்பாக தானே விற்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? அவங்க வேறு ஏதோ போடுறாங்க. என்ன போடுறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வெஜிடபிள் ஆயில்னு போட்டிருப்பாங்க. இதில் வனஸ்பதி ஆயில் மாதிரி போட்டாங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா டயபெட்டிஸுங்கிறது டயபெட்டிஸையும் கண்ட்ரோலுக்கு வச்சுக்கணும். ஏன்? காம்ப்ளிகேஷன்ஸ் வராத வைக்கணும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸில் என்ன? இருதய, கிட்னி டிசீஸ், இதெல்லாம். ஸோ இப்போ சுகர் ஃப்ரீ ஐட்டம்னு எடுத்தால் அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம படித்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போ முழு கோதுமை, ஹோல் வீட் ஃப்ளவர் அப்படின்னு போட்டால் நம்பலாம். பட் ஹோல் வீட் ஃப்ளவரோட ரிஃபைன்டு வீட் ஃப்ளார் அப்படின்னு போட்டால் சாப்பிடக்கூடாது. ஓகே. அடுத்த ப்ராப்ளம்னா இந்த கார்ன் சிரப், ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு நிறைய ஆட் பண்ணுறாங்க. இது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. இதை சாப்பிடக்கூடாது. இப்போ சுகர் ஃப்ரீ என்னப்பா போடுற? இப்போ நீ ஐஸ்கிரீம் பண்ணுற, என்ன போடுறதுன்னா தெரியாது அவங்களுக்கு. அங்கே விற்கிறவங்களுக்கு தெரியாது. அதில் இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. ஏன்னா ஸ்கூப் எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ஒரு தடவை சாப்பிட்டுட்டு 2 ஹவர் கழித்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஏறலைன்னா ஓகே. பட் அதுலேயும் என்ன அஸ்பார்டேம், சாக்கரின், இதெல்லாம் எரித்ரிட்டால் இதெல்லாம் போடுறாங்கன்னா சாப்பிடக்கூடாது. ஸ்டீவியா போடுறாங்க, இல்லை சுக்ரலோஸ்னால் சாப்பிடலாம், மற்றதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஸ்வீட் அப்படின்னு விற்கிறாங்க. இப்போ நீங்கள் குலாப் ஜாமுன் எடுத்துக்காங்க. இது பாலை குறுக்கிறோம்.
குறுக்கிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் போடுறோம். ஸோ முதல் 2 நிச்சயம் உண்டு. பாலை குறுக்கணும், ஃப்ரை பண்ணணும், அப்புறம் சுகர் சிரப் பதில் சுகர் ஃப்ரீ சிரப். ஸோ இது நல்லதா? கண்டிப்பாக இல்லை. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி விஷயந்தான். இப்போ டேட்ஸ் போட்டு தரோம், இல்லை ரேசன்ஸ் போட்டு, அதாவது திராட்சை போட்டு தரோம், இதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ நாங்கள் சுகர் ஃப்ரீ லட்டு அப்படின்னு சொல்லி நட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதில் பாதிக்கு மேலே பேரிச்சம்பழம். இது அந்த அளவு சாப்பிடக்கூடாது. அண்ட் எப்போ சாப்பிட்றதுனால 2-3 சாப்பிட்டுறாங்க. அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா பாவம், நீங்கள் சர்க்கரை எடுக்கக்கூடாது, ஸ்வீட் எடுக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக சுகர் ஃப்ரீனா என்ன போடுறாங்க அது பாதி பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தால் வீட்டில் சிறு பருப்பில் பாயசம் பண்ணி, ஏன்னா பருப்பு நல்லது, அதில் கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் ஸ்டீவியா இல்லை சுக்ரலோஸ் போட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது சேஃபர்.